எஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரதோஷத்துக்கு நாம் சாப்பாடு செஞ்சு வந்திருக்கோம். இப்போ சாமியை கும்பிட்டு நம்ம போய் சாப்பாட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நந்தி தேவர் சாம்பாருக்கான வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குது. கிளறி வச்சோம், கிளறோம் பாருங்கள். அதுக்கான பருப்பு வேக வச்சுக்கிது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது பீன்ஸ், கேரட் எல்லாம் அரிஞ்சு வச்சு இது போல் ஒரு 10 கிலோ சாப்பாடு போட்டு வடிப்போம். பிரதோஷத்துக்கு வரும் பக்தர்கள் எப்போவுமே நாங்கள் பிரதோஷத்துக்கு வந்து நாங்கள் 2 பேர் எப்போவுமே சாப்பாடு செய்வோம். இது சாமி பஞ்சாமிர்தமா? இது ஒரு சைடு வதங்கட்டும். இது ஒலை கொதிக்குது. இந்த பக்கம் சோறு வேவது பாருங்க. சோறு வடிச்சாச்சு. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேண்டின வரம் எல்லாமே கிடைக்கும். இங்கே இந்த கோவிலை சுற்றி எப்போவுமே பச்சை பசேர்னு இருக்கும். இந்த பச்சை பசேர்னு இருக்கிற போல தான் அவங்கவுங்க மனதில் உள்ள விஷயங்களை நினச்சி வணங்கிட்டு போனால் கரெக்டாக 5 பிரதோஷம் வந்தாலே 5ஆவது பிரதோஷத்துக்கு அவங்களுடைய காரியங்கள் பூரா நடந்துடும். இது மாதிரி வரும் பக்தர்களுக்கு உணவளிச்சிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வில்லேஜ் ஸ்டைல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஸ்டைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.